இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜிஆர்டி சுப ஆரம்பம். GRT Dwellers. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நளினிமா, ரொம்ப 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 நன்றி. நீங்க இந்த ஒரு பிஸியான ஒரு ஸ்கெடியூல்ல இந்த டைம் கொடுத்ததுக்கு. நான் சீக்கிரம் கொஸ்டின் கேட்டுறேன், கோச்சிக்காதீங்க. அண்ட் கண்டிப்பா இப்படி ஒரு டிவைனான இடத்துல உங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்நேகிதி நேர்கள் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க உங்களை ஆஃப்டர் லாங் டைம் இல்லையா? சோ எப்படிமா இந்த விளக்கு கிடைக்கும் உங்களுக்குமான ஒரு கனெக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி? எப்படின்னா அந்த டிவைன் பவர் சொல்றாங்கன்னா அது உண்மைன்னு நம்புறவங்களுக்கு கண்டிப்பா அது உண்மை. நான் ஒரு நாள் ஷூட்டுக்காக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக வர சொன்னாங்க. ஒரு 9-10 மணிக்கு நாங்கள் கிளம்பும்போது நான் ஒரு விளக்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த இந்த இந்த என்ன விளக்கு, சிவனும் பார்வதியும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், பிரகதீஸ்வர் விளக்கு. அப்போ நான் போகும்போது பெருசாக ஒரு விளக்கு கடைன்னு இருந்துச்சு. அப்போ நான் நினச்சி இந்த வேர் ஹவுஸாக தான் இருக்கும், ஆனால் போய் பார்க்கலாமான்னு எங்கள் டிரைவர் கிட்ட சொன்னேன். சரி வாமா உள்ளே போகலாம், நமக்கு தான் டைம் இருக்கேன்னு உள்ளே போனோம். உள்ளே போய் அங்கே அந்த கால் வச்ச உடனே ஏதோ நான் தேடின ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டே இருந்தேன், இந்த மாதிரி யார் ஓனர்னா அப்போ அவங்க ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் சொன்னாங்க. நான் அப்போ அவங்கள பார்க்கணுமேன்னும் போது எனக்கு கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க. கடையில் இருந்து ஃபோன் பண்ணும்போது அவள் குழந்தைய டான்ஸ் கிளாஸ்க்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நல்லிமா வந்திருக்காங்கன்னா அவ குழந்தைய அப்படியே போரூர்ல இருந்து நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக பாவம் ஓடி வந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல நான் இல்லை, நான் கிளம்பிட்டேன். நான் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு நான் சொன்னேன் கண்டிப்பா நான் வருவேன், என்னை வாங்குவேன். நான் போன உடனே ஒரு அந்த வீக்லயே எனக்கு என்னோட நம்பர் கொடுத்துட்டு போனேன். எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க வாங்கம்மா அப்படின்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கும் ராஜலட்சுமிக்கும் ஏதோ அவ என்னோட குழந்தை மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுல இருந்து அந்த பாண்டிங் போயிட்டே இருக்குது. விளக்கு கடையே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அது உங்க கடையாமான்னு கேட்பாங்க. ஆமா, ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க விளக்கு கடைனா தெரியல, நளினிமாவோட விளக்கு கடை அப்படின்னா இது உங்களோட கடை தான் போல அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. கஷ்டப்பட்டு சின்ன சின்னதா உருவாக்கி இவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே அவங்களுடைய தாட்ஸ் தான். அவங்களோட எனக்கு அந்த சிவபுராணம் படிக்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும். திருவாசகம் படிக்கும்போது நான் அப்படியே அந்த சிவன் அவளோட உருவத்துல நான் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எனக்கும் ராஜலட்சுமிக்கும் மறக்கவே முடியாது. அவன் எங்க கூப்பிட்டாலும் ஓடி வந்துருவேன் நான். அதே மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து பல்லூர் வாராகியை பார்த்தோம், பாலாவை போய் பார்த்தோம். சின்ன சின்ன ஒரு கோயிலுக்கு எல்லாம் போறதுனா 2 பேரும் கிளம்பி போயிட்டே இருப்போம். கண்டிப்பா ராஜலட்சுமி அம்மாட்டுக்கிட்டையும் கேட்டேன், இந்த வாராகி அம்மன் சொல்றாங்க அவங்க எல்லார் லைஃப்ல ஒரு மேஜிக் கொண்டு வராங்க. சோ நளினிமா ரொம்ப பெரிய உங்களுக்கு ஃபேன், பக்தி அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க சொல்லுங்க, வாராகி அம்மன் உங்க லைஃப்ல பண்ண மேஜிக் என்ன? வாராகி அம்மன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க சேர்ந்து எப்பவுமே நிறைய கோயில்லாம் சுத்துவோம். ஸ்கூல் டைம்ல இருந்து இப்ப எல்லாம் வயசாயிடுச்சுல, எல்லாருக்கும் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நாங்க எல்லா கோயிலுக்கும் ஒரு மேப் போட்டுட்டு ரவுண்ட் பண்ணுவோம். ஒரு கட்டத்துல அவங்க வாராகியை பார்க்க போறாங்க. அன்னைக்கு எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப நான் எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்கல. ஐயோ இவங்க இறங்கியிருப்பாங்க, அண்ணாமலையாரை பார்த்துருப்பாங்க, வாராகியை பார்த்துருப்பாங்க, இப்படியே எனக்கு தாட்ஸ் போயிட்டே இருக்குது. என்ன வாராகி நம்மளுக்கு ஒருவேளை சந்தர்ப்பம் நமக்கு இன்னும் அமையல அவளை பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நாங்கள் எப்போவுமே தினத்தந்தி தான் பேப்பர் வாங்குவோம். அடுத்த நாள் எங்கள் வீட்டில் தினமலர் பேப்பர் வந்துச்சு. அப்போ இந்த பேப்பர் எதுக்கு நமக்கு வர்றதுன்னு எதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வாராகி ஃபோட்டோ, ஒரு பெரிய வாராகி, ஒரு மஞ்சள் சாரி கட்டி ஒரு ப்ரௌன் கலர் பார்டர் போட்டு, நீ என்ன பார்க்க என்னதுக்கு, நானே உன்னை பார்க்க வரேன் அதுதான் நான் வச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் வாராகி எனக்கு கொடுத்துருக்கா ராஜலட்சுமி. அந்த போட்டோ தான் என் வீட்டுல இருக்குது. அந்த போட்டோ வச்சுதான் நான் சாமி கும்பிடுறேன். பட் நான் என்ன சாப்பிட்றது இருந்தாலும் அவங்களுக்கு வச்சிருவேன். எதுவா இருந்தாலும் இதுதான் ஸ்பெசிஃபிக்கான்னு கிடையாது. பட் அந்த அஷ்டமியில் அப்படிலாம் டெய்லி அவளோட பேசுறது, அவளோட இருக்கிறது, அவள் எல்லாமே எனக்கு நடத்தி கொடுப்பான்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு. சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ நாங்க 90s 80s அந்த டைம்லலாம் அம்மன் படம், சாமி படம் அப்படிலாம் பாக்குறப்ப நளினிமாவை தான் அம்பாலாம் பார்த்துருக்கோம் நாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க இந்த புடவையில அம்பாலையே சாத்திட்டு வந்த மாதிரி ஒரு புடவை பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப. ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா? ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. எனக்கு ஒரு உடன் பிறவா சகோதரி சுபா வேலுன்னு இருக்காங்க. அவங்களும் நான் நவராத்திரி டைம்ல தான் மீட் பண்ணேன். அவங்களோட கசின் சிஸ்டர், அவங்களோட அக்கா எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ சுபா சொன்னா எங்க அக்கா ஏதோ கிஃப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் உங்க அக்கா எனக்கு எதுக்கு கிஃப்ட் பண்ணணும் சொல்லு அப்படின்னு. தெரியல, நீங்க வாங்க, இல்லாட்டி நாங்க வரோம் உங்க வீட்டுக்குன்னாங்க.
இப்போ எனக்கு இன்னொரு வேலை அந்த சைடு பண்ணுறது வேலை இருந்துச்சு. ஸோ நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க. வந்து என்னை வந்து அவங்க சாமி ரூமில் உட்கார வச்சு பூவு, வளையல் அது எல்லாமே கையில் கொடுத்து இந்த புடவைய இப்படி இப்படி வந்து மேலே இப்படி வச்சாங்க. ஓ! எனக்கு எனக்கு என்ன எனக்கு வந்து ஒன்றுமே புரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மாவை வந்து பாலாலயம் பண்ணியிருக்காங்க திருவேற்காடு கருமாரியம்மனை. நான் போய் பார்க்கவே இல்லை. இந்த பூஜை அம்மாவை எடுக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து போக முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஐயோ! ஒரு வாட்டி நான் கிராஸ் பண்ணும்போது அம்மா நான் உன்னை பார்க்க வரலையே, உன்னை பார்க்கணுமே நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அம்மாவே எனக்கு வந்துட்டாங்க, நான் இருக்கேன்டி உங்ககிட்ட அப்படின்னுட்டு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? என்ன ஒன்றும் இல்லை, கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் உடம்பெல்லாம். இன்னைக்கு கார்த்தால இதே மாதிரி சமயபுரம் அதை விட எனக்கு இது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் கிஃப்ட் இல்ல? சான்ஸே இல்லை. இன்னைக்கு நான் இது மேலே கட்டிடுவேன்னா கட்ட மாட்டேன், புடவையை பார்த்து வச்சுப்பேன், ஸ்க்ரீன் மாதிரி போட்டுப்பேன் என்னோட ரூம்ல தான் நினைச்சேன். ஆனால் இது கட்டினதுலேருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு வைப், பயங்கரமான ஒரு வைப். சான்ஸே இல்லை, அப்படி ஒரு வைப். இதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2 weeks பிஃபோரு எனக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணணும், இதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என்னத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வரணுமா உங்ககிட்ட அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அவங்க யாருன்னா நம்ம விவேக் சாரோட மேனேஜர் இருக்காங்கல்ல, முருகன், முருகன் சொல்லுவாங்கல்ல, அவங்க ஒய்ஃப் வசந்தா. அவளும் அப்படிதான் என்னோட குழந்தை மாதிரியாவே. அம்மா நான் அவங்கள பார்க்க வரேன்னா அப்புறம் விட்டுட்டோம். சடனாக ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் அம்மாவை கதவை திறக்க சொல்லுங்க, நான் பேசணும் அம்மா கிட்ட. அவளுக்கு என் பொண்ணுக்கு யார் என்னன்னு தெரியல. இல்லைங்க நான் வந்திருக்கேன், அம்மா கதவை மட்டும் திறக்க சொல்லுங்கன்னு. அவள் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீ போய் கொஞ்சம் கதவை திறங்கன்னு கதவை திறந்தா இவ்வளோ பெரிய துளசி மாடத்தில் பெருசாக எங்கள் அம்மா என் கருமாரி சிலையை அப்படியே பொறிச்சு எனக்கு கொண்டு வராங்க. அது எப்படின்னா அந்த பாட்டுக்குள்ள துளசி மூமெண்ட் அப்படின்னு சொன்னா. ஐயோ இந்த வருஷம் எல்லாமே எனக்கு வந்து எங்க ஆத்தா வந்து என்ன வந்துகிட்டே இருக்கா, என் கூட என் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கா. அதாவது நான் போய் பார்க்க முடியல, நான் வரேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்கல்ல, அதனாலதான் க்ஷணம் நான் மறந்தேன்னா அன்னைக்கு நான் இல்லைன்னு அர்த்தம் எங்க அம்மாவை. கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க அவ்வளோ ஒரு லவ்வோட நீங்க அவங்கள வந்து அணைச்சு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியுது. கோர்ஸ் மேம், இன்னொரு விஷயம் மகா மேம் பத்தி பேசியே ஆகணும். அவங்களுடைய நாட்டியமா இருக்கட்டும், அவங்க டான்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கண்ணு கலங்குன அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நாங்க பார்த்துட்டே இருந்தோம். உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி? மகா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலங்கள் டைம் அந்த நேரத்துல இருந்து எனக்கு தெரியும். ஏன்னா உபேந்திரா என்னோட நடிச்சாங்க, தீபா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் எனக்கு ஒரு டான்ஸ் ஃபேமிலின்றதுனால ரொம்ப கனெக்டடா இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆச்சு, நாங்க நம்பர்ஸ் மாறிடுச்சு, ஏதோ சம் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, அப்படி இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது அப்பா எனக்கு வந்து காமாட்சியே அவளை வந்து கொண்டு வந்து திருப்பி என்கிட்ட சேர்த்திருக்கான்ற ஒரு சந்தோஷம். அண்ட் அந்த நிறுத்தம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு புதுசா இருந்துச்சு. ஒரு பாலால இருந்து ஆரம்பிச்சு ஒரு காமாட்சி, ஒரு காளியா இருந்து அவளை கொண்டு வந்து எப்படி பெரியவ அடக்கி உட்கார வச்சாருன்றது வந்து அது அவக்குள்ள சாமி உள்ள இறங்கி பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு வேற லெவல்ல நான் போயிட்டேன், வேற எங்கேயோ போயிட்டேன் நானு. ஒரு வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கடையில வந்து அதுவும் என் நடராஜர் முன்னாடி, என் அப்பன் முன்னாடி அவங்க ஆடினது வந்து உண்மையிலேயே பிளெஸ்ட். ஆக்சுவலி இந்த நாள் வந்து வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாது. அதே மாதிரி இது எனக்கு ப்ரெசென்ட் பண்ணவங்க பேர் சரஸ்வதி, சச்சு வந்து என் லைஃப்ல நான் மறக்க முடியாது. சச்சுமா பார்த்துட்டே இருப்பாங்க. சச்சு, தேங்க்யூ சோ மச் சச்சு. ஐயோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாரும் இப்ப காஞ்சிபுரத்துல வந்தவங்க நான் இந்த புடவை கட்டிட்டு கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் என்ன கூட போட்டோ எடுக்கல, உங்க புடவையை தான் போட்டோ எடுத்தாங்க. இது அழகா வரைஞ்சு கொடுத்தா அனு. தேங்க்யூ அனு, தேங்க்யூ சோ மச் கண்ணம்மா. such a lovely ma'am. And then apart from the divine, கண்டிப்பா அதை பத்தி கேட்டே ஆகணும். மல்லி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுல வந்து நீங்க பூர்ணிமா மேம், அம்பிகா மேம் எல்லாருமே வந்து சங்கமம் ஆயிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு ரீயூனியன் மாதிரி இல்ல? எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்? செட் எப்படி இருக்கும்? ஒரு செட் சும்மா கலகலகலன்னு தான் இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பிரேக் விட்டோட கடகடன்னு ஓடி 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 அந்த தட்டெடு என்ன இன்னைக்கு சமையல் அப்படின்ட்டு சமையல் சாப்பிட்டுட்டு பயங்கரமா காசிப் கடகடன்னு பேசுவீங்களா? யாரு அதிகமா இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க காசிப் பேசுறது? 3 பேருமே எல்லா தலையும் உருட்டி சிரிச்சு விழுந்து சிரிச்சு டைரக்டருக்கு வந்து ஐயோ சைலன்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா 3 பெரிய தலையா இருக்கதே சீனியர் ஆர்டிஸ்டா இருக்காங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தை மாதிரி நாங்க மாறிட்டோம் 3 பேருமே. உண்மையிலேயே எங்களுக்கு லைஃப்ல வந்து the past present எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபியூச்சர் நினைச்சு we are so happy, we are so blessed actually. So cute. Thank you for இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு
எங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் வந்து ஆர்பிஜிக்கு பயங்கரமா தேங்க்ஸ் சொல்றேன். சரிகமாக்கு இப்ப காசிப் அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க உங்களோட யங் ஸ்டேஜ்ல, இப்போவும் ஒபியஸ்லி யங் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லா கியூட்டா இருக்கீங்க. அண்ட் வந்து உங்களோட யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களை பத்தி ஒரு காசிப் வந்திருக்குல்ல, நீங்களே பார்த்து என்னது அது செம காமெடியா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு காசிப் என்னது ஞாபகம் இருக்காது? அந்த மாதிரி காசிப் ஏதாவது? தெரியல, ஏன்னா படிக்கிறதுக்குலாம் டைமே இல்ல அப்பெல்லாம். நான் ஒரு பிஸி ஹீரோயின், நான் எதுக்கு அதெல்லாம் படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறீங்களா? ஓகே. விழுந்து விழுந்து சிரிச்ச மூமெண்ட் ஏதாவது இருக்கா? எந்த மூவியா? அதாவது எங்க வீட்டுக்காரோட படங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் கூப்பிட்டு போவாங்க. சும்மாவே சிரிச்சிட்டு இருப்பேன். நான் எதை பார்த்து சிரிக்கிறேன்னு தெரியாது. அப்ப அவர் சொல்லுவாரு, என்ன கொண்டு போய் உட்கார வச்சு அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. நான் அப்படி சிரிப்பேன் நானு. சிரிப்பு தவிர வேற எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, அதேதான். கொண்டு போய் உட்கார வச்சேன்னா சிரிச்சு வாங்கிடுவாங்க அப்படின்னுட்டு. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா கியூட்டா பேசுறீங்க மேம். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, பட் உங்களுக்கு டைம் இல்ல, அதனால நாங்க இந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கிறோம். சோ மறுபடியும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸ்நேகிதி நேயர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த கிளாரிட்டியான டைம் கொடுத்து இவ்ளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வேற எந்த கேள்வியும் கேட்காம உண்மையிலே டிவைனா கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கண்ணம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. GRT शुभ आरंभम. GRT Dwellers. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.